உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எழில், கவின் சொல்றது உண்மையா? ஆமாமா, பணத்தை செல்வி தான் எடுத்திருக்கா. எழில், வீடியோல செல்வி ஆன்டி ரூமுக்கு போனது ரெக்கார்ட் ஆயிருக்கா? ஆமா மனோ, நீயே பாரு. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல? எவ்வளவு தைரியம் இருந்தா வேலை செய்யற வெட்டிய பணத்தை திருடி வாய் திறக்காத. பேசாத, நல்லாடி வாங்கு. வாய் திறக்காத. திருடுவியா? ஓடு மனோ. வாய் திறந்தா கொன்னுடுவேன். செல்வி, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்படி பண்ணலாமா நீ? பணம் ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, நானே கொடுத்திருப்பேனே. நீ ஏன் இப்படி திருடின? அதான் கேக்குறாங்கல்ல, எதுக்காக பணத்தை திருடினேன்னு சொல்லு. சொல்லுடி. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேன். என்னது தெரியாம பண்ணிட்டியா? அடுத்தவங்க லாக்கர்ல இருந்து பணத்தை எடுக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியாது? தெரியுங்க ஐயா, எனக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு. அதான் வேற வழி இல்லாம எடுத்துட்டேன் ஐயா. என்ன சொல்ற நீ? அப்படி என்ன அவசரம் உனக்கு? எங்க அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டாக்டர் உடனே பணத்தை கட்டலன்னா ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு பணத்தை திருடிட்டேன். ஐயோ, இந்த விஷயத்த பணத்தை திருடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் ஆபரேஷன் பண்ணிருக்க மாட்டேனா? எழில், அதெல்லாம் இவளுக்கு புரியாது. என்னதான் ரீசன் சொன்னாலும் இவ திருடினது தப்புதான். அத கொண்டான தண்டனைய இவ அனுபவிச்சுதான் ஆகணும். ஏய் செல்வி, ராமையா சொன்னதுதான் உனக்கும். இந்த வீட்டை விட்டு வெளியில போ. அம்மா, நீங்களே என்ன? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காதுங்க ஐயா. மன்னிச்சிருங்க ஐயா. என்னதான் நீ அழுது புரண்டாலும் நீ செஞ்ச தப்ப மன்னிக்க முடியாது. ஒழுங்கா வீட்டை விட்டு போ. போடி. மனோ, அம்மா வேண்டாம். வேண்டாம். இல்ல எழில், இவ பணத்தை எடுத்திருக்கா. பரவாயில்ல மனோ, ஏதோ அப்பாவோட ஆபரேஷனுக்கு எடுத்ததா சொல்றா. குடும்ப கஷ்டம்னு சொல்றா. தப்பா உணர்ந்துட்டால, அதனால அவளை மன்னிச்சிடலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. பாரு, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். இதுவே கடைசியா இருக்கட்டும். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.